ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகா அவதார் நரசிம்மர் மூவி பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாகவத புராணம், விஷ்ணு புராணம், இப்படி பல இடங்களில் இந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நாம் இரண்யாக்ஷனை வராக தேவர் எப்படி வதம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இரண்யகசிபுவுடைய சகோதரனான இரண்யாக்ஷனும் இரண்யகசிபும் ரெண்டு பேருமே விஷ்ணுவை கொல்லணும், தேவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாகவே இருக்குது. அப்போது இந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான்னா, பூமியவே அழாக்கா தூக்கிட்டு போய் கர்ப்போதக கடலில் போட்டுடுறான். அப்போது இந்த பூமியவே கொண்டு போய் ஒருத்தன் கடலில் போடுறான் அப்படின்னா அந்த கடல் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் நீங்கள். கர்ப்போதக கடல் அப்படிங்கிறது பல கோடி மைல் நீள அகலம் இருக்கக்கூடிய பாதாள உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கடல். ஸோ இந்த பூமியை கொண்டு போய் அங்கே போட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த பூமியை காப்பாற்றுறதை பற்றி தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட பேசும்போது பிரம்மதேவர் சொல்கிறாரு, பகவான் விஷ்ணுவினால தான் இது முடியும் அப்படின்னு. அந்த சமயத்தில் பிரம்மதேவருடைய மூக்கிலிருந்து ஒரு வராகம், அதாவது பன்றி உருவம் வெளியே வருது. வந்ததுமே பிரம்மாண்டமாக வானத்துக்கும் பூமிக்கும் அது வளர்ந்து, அந்த வராகமூர்த்தி வளர்ந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறாரு. அவர் தான் இந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணுறாரு. பூமாதேவி அந்த கர்ப்போதக கடலில் பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இரண்யாக்ஷனும் பூமாதேவியை அங்கே கொண்டு போய் போட்டுட்டு, அந்த கடலுக்குள்ளார போட்டுட்டு, இரண்யாக்ஷனும் அங்கே பாதாள உலகத்தில் தான் இருக்கான். அந்த சமயத்தில் வராகமூர்த்தி பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்து, அவர் எப்படி எடுக்கிறார் அப்படின்னா, இமயமலை அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா, அது அவருடைய காலில் இருக்கக்கூடிய தண்டையில் ஒரு சின்ன முத்து மாதிரி, அந்த மாதிரி முத்துக்கள் நிறைய வச்ச தண்டையை ரெண்டு கால்லையும் போட்டிருந்தாராமா. அந்த மாதிரி ஒரு முத்து அந்த இமயமலை மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த தண்டை முழுவதும் எத்தனை முத்துக்கள் இருக்கும், அவருடைய பாதங்கள், திருப்பாதங்கள் எவ்வளோ பெருசு இருக்கும், அவருடைய உருவம் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ண முடியும். அப்படிப்பட்ட மிக 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 பிரம்மாண்டமான உருவத்தை, நம்மளுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட உருவத்தை எடுத்து அவர் இரண்யாக்ஷனோட வதம் பண்ணி பூமாதேவியை காப்பாற்றுறாரு. அதெல்லாம் இந்த மூவியில் அவ்வளோ நல்லா காட்டியிருக்காங்க. கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இது. ஹரே கிருஷ்ணா.